ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தூத்துக்குடின்னா உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்? தூத்துக்குடியோட கடலா, துறைமுகமா, இல்லைன்னா தூத்துக்குடி மக்களோட பிரபலமான சாப்பாடா? ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி தூத்துக்குடி நகரத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோல தூத்துக்குடிய கொஞ்சம் வேற ஸ்டைல்ல பார்ப்போம். நம்ம தூத்துக்குடி தமிழ்நாட்டோட தெற்கு பகுதியில மன்னார் வளைகுடாவை ஒட்டி அமைஞ்சிருக்கிற முக்கியமான கடலோர நகரம். கடல் இங்க வெறும் சுற்றுலாவுக்கான இடம் மட்டும் கிடையாது. பல தலைமுறைகளாக இங்க வாழ்ற மக்களோட வாழ்க்கையோடையும் தொழிலோடையும் வியாபாரத்தோடையும் இந்த கடல் இணைஞ்சிருக்கு. அடுத்து தூத்துக்குடியோட மிகப்பெரிய அடையாளங்கள்ல ஒண்ணு துறைமுகம். தூத்துக்குடி துறைமுகம் மூலமா பல்வேறு வகையான சரக்குகள் கையாளப்படுது. இது ஒரு துறைமுகம் மட்டும் இல்லைங்க. துறைமுகத்தை சுத்தி இருக்கிற போக்குவரத்து, லாரி சேவைகள், கிடங்குகள், ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரி தொழில்கள் என எல்லா துறைகளுக்கும் வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால தான் தூத்துக்குடியோட பொருளாதாரத்துல துறைமுகத்துக்கு ஒரு முக்கியமான இடமே இருக்கு. அடுத்து கடலை நம்பி வாழும் மக்கள். தூத்துக்குடி கடலோர பகுதியில மீன்பிடி தொழிலும் முக்கியமான வாழ்வாதாரமா இருக்குது. அதிகால நேரத்துல கடலுக்கு புறப்படுற படகுகள், கரைக்கு திரும்பி வரும் மீனவர்கள், அதுக்கு பிறகு நடக்கிற மீன் விற்பனை, இப்படி கடலை சுத்தியே ஒரு முழுமையான வாழ்க்கை இங்க இயங்கிக்கிட்டே இருக்கு. அடுத்து தூத்துக்குடியோட சுவை. சரி, இவ்வளவு நேரம் தூத்துக்குடியோட கடலையும் தொழிலையும் பார்த்துட்டோம். இப்போ தூத்துக்குடியோட இன்னொரு முக்கியமான விஷயம் சாப்பாடு தான். ஒரு ஊரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஊரோட சாப்பாடையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கடலோர நகரங்கிறதுனால இங்க கிடைக்கிற மீன் மற்றும் கடல் உணவுகளுக்கு தனி சுவையே இருக்கு. அதோட சேர்த்து தூத்துக்குடிக்கு பிரபலமான பல உள்ளூர் உணவுகளும் இருக்கு. தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ற சுதா சென்பா அண்ட் கண்ணன், அவங்க 2 பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட பேரும் நம்ம வீடியோல வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்களோட பேரை சொல்லுங்க. அடுத்து தொழிலும் அதோட வளர்ச்சியும் பார்க்கலாம். தூத்துக்குடி கடலை மட்டும் நம்பி இருக்கிற நகரம் கிடையாது. இங்க தொழிற்சாலைகள், துறைமுகத்தை சேர்ந்த நிறுவனங்கள், போக்குவரத்து, இன்னும் பல்வேறு தொழில்கள் இயங்கி வருது. அதனால இங்க ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும் போது அது அந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கிற பல தொழில்களுக்கும் வருமானத்தை உருவாக்கும். இதுதான் ஒரு நகரம் எப்படி வளருது என்பதற்கான முக்கியமான உதாரணம். அடுத்து தூத்துக்குடியோட பழமையும் வரலாறும். தூத்துக்குடி புதுசா உருவான நகரம் கிடையாது. இந்த பகுதி பல நூற்றாண்டுகளாக கடல் வணிகத்தோடும் முத்து மற்றும் கடல் சார்ந்த தொழில்களோடும் தொடர்புடையதாக இருந்திருக்கு. அதனால தான் தூத்துக்குடிய ஒரு சாதாரண கடலோர நகரம்னு மட்டும் சொல்ல முடியாது. ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் துறைமுகம், அதை சுத்தி உழைக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள், அவங்களோட வாழ்க்கை, உழைப்பு, உணவு, வியாபாரம், இதுதான் உண்மையான தூத்துக்குடி. தூத்துக்குடிய வெறும் ஒரு துறைமுக நகரமா பார்க்காதீங்க. இது பல மக்களோட வாழ்க்கைய தாங்கி நிற்கிற ஒரு நகரம். நம்மளோட அடுத்த வீடியோ எந்த ஊரை பத்தி இருக்கணும்? உங்க ஊர் பேரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.